தங்கத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி கோடி கணக்கில் மோசடி செய்த கும்பல். பாதிக்கப்பட்டவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ராணிப்பேட்டையை சேர்ந்த சசிகலா, அலெக்ஸ் பாண்டியன், மருமகன் சாரதி உள்ளிட்டோர் கோடி கணக்கில் ஏமாற்றி விட்டதாகவும், தங்க நாணய தொழில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி மோசடியில் ஈடுபட்டு விட்டதாக தெரிவித்துள்ளனர். ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் மேல் லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியும் 10,000 ரூபாய் திட்டத்தில் முதலீடு செய்தால் 6 மாதம் கழித்து 10 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் என நம்ப வைத்து மோசடியில் ஈடுபட்டனர். இதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் நியூ லைவ் என்ற திட்டத்தில் பணம் செலுத்தி ஏமாந்துள்ளனர். இது தொடர்பாக ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்திலும் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது மீண்டும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் கொடுத்துள்ளோம் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டெடுக்க வேண்டிக் கொள்கிறோம் என பாதிக்கப்பட்டோர் கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளனர். இது தொடர்பாக கேள்வி எழுப்பினால் அவர்கள் முன்னாள் விசிக பிரமுகர் குண்டா சார்லஸ் மூலம் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் தெரிவித்துள்ளனர். குண்டா சார்லஸ்ன்றவர் அவர் ஆபீஸ்ல வச்சு ஒரு மாசமா என்ன மிரட்டினாரு. நான் சொல்ற மாதிரி நீங்க வாங்கினாதான் தர முடியும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்போம், வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் எங்களை வச்சு மிரட்டினார். நான் எங்களோட கட்டின எல்லாரையும் கூட்டுன்னு போய் நான் அவங்க ஆஃபீஸில் நிற்க வச்சேன். யாருக்குமே ஒரு மாதம் வரைக்கும் யாருக்கும் ₹1 கூட வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் வந்து 1,52,00,000 ஏமாந்துருக்கேன். என் கூட வேலை செய்கிறவங்க, எங்கள் அக்கா சொந்தக்காரி, எங்கள் சொந்தக்காரி எல்லாருக்கிட்டையும் சேர்த்து 1,52,00,000. நான் ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார். ஷூ கம்பெனி காலனி தொழிலில் வேலை செய்கிறேன் சார். நான் தொழிற்சாலையில் என் கூட சுற்றி வேலை செய்கிறவங்க, சொந்தக்காரு எல்லாருக்கிட்டையுமே நான் வாங்கி கட்டியிருக்கேன் சார். என் பணம் மட்டும் இல்லை சார். இதில் ஆமாங்க சார், மிரட்டி தான். இல்லைங்க சார். முதல்ல நம்ம போய் மாட்டிக்கினா அதுலேருந்து வெளியே வரணுமே, எப்படி வர்றதுன்னு தெரியல என்னால். அதனால் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டையும் வாங்கி போட்டு எல்லாருமே இப்போ என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெபாசிட் மாதிரி கட்ட வச்சு அதையும் இப்போ என்னால் வாங்க முடியல. இப்போ நான் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் நிற்கிறேன் சார். கடைசி கட்டத்தில் சார்கிட்ட வந்து இது பண்ணலான்னு வந்திருக்கோம்.